பழைய காலத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. லேடீஸ், ஜென்ட்ஸு எல்லாம். நல்ல உயரமான கட்டடம். மத்தியானம் 2 to 3 லஞ்ச் டைம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க எல்லாம், ஃபேனை போட்டு விட்டு. அந்த செவுற்றுக்கு மேலே சின்ன சின்ன துவாரம் வைத்திருந்தவர். காற்று உள்ளே வரணும், வெளியில் போகணும், அதுக்காக. அந்த துவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளங்குருவிகள் 2 அதிலே கூடு கட்டி வாழ்ந்துருந்து 2 முட்டை போட்டுச்சு. 2 முட்டைகளையும் கொஞ்ச நாள் கழித்து 2 குஞ்சு பறந்தது. இதையெல்லாம் பார்த்தார்கள் ஊழியர்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாராது இந்த 2 குருவியும் ஒரு கூடு கட்டுனுச்சு அழகா. அதில் 2 முட்டையை போட்டுச்சு. குஞ்சுகளும் உருவாயிட்டு டெய்லி அந்த ஆண்குருவியும் பெண்குருவியும் வெளியில் ஓடும். சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் பிடிச்சாந்து குழந்தைங்க 2 குஞ்சுகள் வாயிலையும் ஊட்டி விடும். பாடுறா, அன்பை இப்படிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே இருந்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்து ஒரு நாள் படுத்து கிடத்தாங்க. நல்ல வெயில் காலம், காற்றே வரலடா, கொஞ்சம் ஃபேனை வேகமாக வை அப்படின்னாரு. ஃபேனை ஃபுல்லாக ஸ்பீடு வச்சாங்க, நல்லா ஓடிடும். அதில் திடீர்னு பெண்குருவி கொஞ்சம் நேரம் கழித்து சுற்றி சுற்றி வந்து குஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படி குஞ்சு வளருதுங்கிறத. இப்படி குஞ்சியோட தாய் பறக்கும்போது ஃபேன் நல்லா ஸ்பீடாக ஓடுனுச்சா, அதில் போய் அடிபட்டு கீழே விழுந்துட்டு. உடனே தந்தை குருவி பார்த்துச்சு, என்னடா அது குருவியை காணலே, சத்தம் கட்டிச்சு அப்படின்னு போய் பார்க்குது. சுற்றி முற்றி பார்க்குது. தன் மனைவி பெண் குஞ்சு கீழே அடிபட்டு பெண் குருவி இறந்துடுது. உடனே அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. திருப்பி தன் குஞ்சுகளை போய் பார்க்குது. புழுவெல்லாம் கொண்டாந்து வாயில் வைக்கலை. அது வாயில் ஏதோ ஊட்டி விடுறது மாதிரி அன்பை காமிக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆண் குருவியும் ஓடி போய் அதே பேரில் அடிபட்டு கீழே விழுந்து இறந்துடுது. அங்கே உள்ள எல்லாருமே பார்த்து கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த 2 குருவிகளும் அப்பா அம்மாவை காணுமே தேடிக்கிட்டே இருந்தது. சத்தத்தில் திருப்பி அந்த 2 குஞ்சும் பறக்க ஆரம்பிச்சிட்டு பறந்து கீழே விழுந்தது. அது இறந்ததா பிழைத்து கொண்டதா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. இது உண்மையில் அன்புடைமைக்கான திருக்குறளிலே வரும் சிறிய கதை. நன்றி மாணவர்களே.